ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம தையல் மிஷின் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டுடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிஎஸ் வினயன் டைரக்ஷன்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா மலையாளத்துல வெளியாயிருக்க படம் தான் வந்து தையல் மிஷின். இந்த படம் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்போ இருந்துச்சுன்னு கேட்டா ஆவரேஜா தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப சுத்தமா ஒர்க்கே ஆகல. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மலையாள படம் நிறைய படம் பார்த்திருக்கேன். எந்த படமும் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருந்ததே இல்லை. ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறேன். ஆனா இது என்னை எதுலையுமே பண்ணல. ஏன்னா இந்த படம் சத்தியமா எனக்கு ஒர்க்கே ஆகல. அதனால தான் ஆவரேஜ் கொடுக்குறேன். இந்த படத்தோட ரன்னிங் டைமே 1 hours 26 minutes தான். இவ்வளோ ஷார்ட் டைம்ல எனக்கு பார்த்து ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒரு ஃபிலிமே ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு படம் மாதிரியே தெரியல. எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ல எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு, எஃபெக்ட் இருக்குமோ அதே ஒர்க் எஃபெக்ட் தான் இந்த படத்துல இருந்துச்சு. ஒரு நல்ல ஆகவோ நிறைய இடத்துல பயமுறுத்துச்சு. அப்படிலாம் இல்லை. ஏதோ பேய் நேருக்கு நேராக நின்று கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்குது. அது எப்படி நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படி இது பயமே இல்லை. என்ன கான்செப்ட், என்ன கதை, அந்த அளவுக்கு ஏதோ ரைட்டிங் எழுத தெரியாதுன்னு எழுதுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது அந்த அளவுக்கு எனக்கு சத்தியமா ஒர்க் ஆகல. டப்பிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஹாரர் எலிமெண்ட் படத்துக்கு ஏற்ற இது சத்தியமா கிடையாது. த்ரில்லர் எலிமெண்ட்டும் கிடையாது. ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் இருக்கு. மற்றதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் படம்னா அந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ல தான் அதை நம்ம பயமுறுத்துறதே இருக்கு. ஆனால் அது எதுவுமே இதில் இல்லை. அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. சவுண்ட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. அதனால அந்த அளவுக்கு எனக்கு எந்த இதுவுமே பயமுறுத்தவே இல்லை. ரீசெண்டாக கூட ஒரு ஹாரர் மூவி தெலுங்கு படம் பார்த்தேன், கிஷ்கிந்தா படம். அந்த படத்தோட ரிவ்யூ கூட போட்டிருக்கேன். அதில் உள்ள சவுண்ட் எஃபெக்டே நான் அல்லோட வச்சுச்சேன். ஆனால் அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. அதனால இந்த படம் சத்தியமே என்னை எந்த இடத்துலையும் பயமுறுத்தும் இல்லை. என்னை ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் ஹாரர்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால எனக்கு இந்த படம் சத்தியமாக ஒர்க்கே ஆகலை. இது மலையாள சினிமாவில் ரிலீஸ் ஆகி தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லேயும் அமேசான் பிரைம் வீடியோலையும் ஸ்ட்ரீம் ஆகுது. பாருங்கள், இந்த படத்தில் எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகல. உங்களுக்கு மேபி ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. 1 hours 26 minutes தான். டைம் இருந்தால் பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல படத்தை செஞ்சுக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி படத்தோட அப்டேட் ரிவ்யூலாம் வரும். தேங்க்யூ.